முருகப்பெருமானுக்கு உகந்த விரத நாட்களில் சஷ்டி திதியும் ஒன்று. மாதந்தோறும் வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி வரும். நம்முடைய செல்வ வளம் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே செல்ல, பொருளாதாரம் வளர நாளை ஜனவரி 5, 2025 வரும் சஷ்டி திதியில் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டை தான். குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதி அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களும் நாளை முருகனை மறக்காமல் வழிபாடு செய்து விடுங்கள். வளர்பிறை சஷ்டி திதி வழிபாடு. விரதம் இருப்பவர்கள் நாளைய தினம் அதிகாலை வேளையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு விரதத்தை தொடங்கி விடுங்கள். உபவாசம் இருப்பது உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தது. முழு உபவாசம் இருக்க முடியும், வெறும் தண்ணீரை மட்டும் பருகி விட்டு விரதம் இருக்க முடியும் என்றால் இருக்கலாம். முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிடுங்கள். அதுவும் முடியாது என்பவர்கள் 3 வேளை வயிறு நிரம்ப சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம். நாளை மாலை பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த இனிப்பு நைவேத்தியம் செய்து வைக்கலாம். இல்லையென்றால் கல்கண்டு கூட வைத்து நைவேத்தியம் செய்து கொள்ளலாம். இதோடு செவ்வாழை வாங்கி முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்து இதை 4 பேருக்கு அன்னதானம் செய்யலாம். கோவிலுக்கு வெளியில் யாசகம் கேட்பவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்கு இந்த வாழைப்பழத்தை தானம் கொடுத்தாலும் நல்லதுதான். 11 வாழைப்பழம் வாங்கி வைத்து முருகருக்கு நைவேத்தியம் செய்து இதை நீங்கள் தானமாக கொடுப்பது சிறப்பான பலனை கொடுக்கும். இல்லையென்றால் ஏதாவது ஒரு ஆசிரமத்திற்கு கூட வாழைப்பழம் வாங்கி தானம் செய்யலாம். உங்களுடைய வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்பவர்களாக இருந்தால் நாளை அந்த வேலுக்கு கட்டாயமாக பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் செய்து வேலுக்கு செவ்வரளி பூக்களை வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய தவறக்கூடாது. அழகன் முருகனின் அருளை முழுமையாக பெற மேலே சொன்ன எளிய வழிபாட்டு முறை செய்து கொள்ளலாம்.